நியூஸ் டைம்ஸோ இல்லை நண்பன் பேப்பரோ இதை வச்சு சாப்பிட போகிறானா? இல்லை இல்லை, அவன் சோறை சாப்பிட்டு பல குழம்பு தான் சாப்பிடுவான். அப்போ அவன் ஒரு ஒரு பொருளை காட்டுறான், நான் இப்படி சாப்பிட்ட மாதிரி காட்டுறேன், எடுத்துறேன். அவங்கள நீங்கள் சித்தர் நம்புறீங்க, அவங்கள நீங்கள் சித்தர் நம்பி உக்காந்துருக்கீங்க. இது சித்தர் செய்கிற வேலை இல்லை, சித்தர் வேலை இல்லை. இது ஒரு மாய ஜலம். இது சில சித்திகள் பெற்று உங்ககிட்ட ஒரு மாய வித்தை காட்டுற மாதிரி தான். எப்படி ஒரு மேஜிக் செய்கிறாங்களோ, மிதக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி செய்கிறாங்க தானே. அவங்க ஆன்மீகவாதியா? அவங்க சித்தரா? இல்லை இல்லை, அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம்? மேஜிக்கர் தான் சொல்கிறோம். அப்போ பேப்பர் சாப்பிட்றவனை மட்டும் ஏன் சித்தர்னு சொன்னீங்க? ஒரு கண்ணாடி கிளாஸ் சாப்பிட்றவனை ஏன் சித்தர்னு சொன்னீங்க? சிந்திக்கணும். நம்ம சிந்திக்க மறந்து விட்டோம். அறிவு படித்த நம்மளுக்கு சிந்திக்கிற தன்மை இல்லாமல் போச்சு. ஏதோ மற்றவங்க அவங்க பொழப்புக்காக, எப்படி ஒரு மந்திரவாதி ஒரு மேஜிக் செய்கிறானோ, அவன் பொழப்புக்காக தானே. கத்தி வாயில் சொருகிற மாதிரி காட்டுவான், ரெண்டாக்க வெட்டுற மாதிரி காட்டுவான், மிதக்கிற மாதிரி காட்டுவான், பூவை பறவையாக ஆக்குவான். அப்போ இவங்கெல்லாம் சித்தனாக இருக்கணுமே. நீங்கள் சொன்னீங்களே, இந்த பேப்பர் சாப்பிட்றவங்க, இந்த கண்ணாடி சாப்பிட்றவங்க, இவங்கனால இந்த பூவை புறாவாக்கியிருக்காங்களா? இல்லை இல்லை, ஒரு மேஜிக் செய்கிறவன் அவங்ககிட்ட ஒரு 10-20 வித்தை காட்டுறான். அவனை இன்னைக்கு சித்தன்னு சொல்ல, அவனை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேஜிக் ஷோ என்ன சொல்லுவாங்க, அது மேஜிஷியன்னு பேரை வச்சுருவீங்க. ஆனால் அதே ஒரே ஒரு பேப்பர் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்கான். அவனை நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? சித்தன்னு சொல்லிட்டீங்க. ஒரு கிளாஸ் சாப்பிட்டு காட்டிட்டான், அவனை நீங்கள் சாமியார் ஆக்கி அவனை நீங்கள் சித்தன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ கேவலப்படுது நம்ம முன்னோர்களை, நம்ம அறிவு ஜீனியஸை, ஞானம் பெற்ற ஒரு சித்தருமாருங்களை நம்ம எங்கே ஒரு கேவலமாக அந்த பேரத்துக்கு யாருக்கோ நம்ம சாத்திக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு சித்தர் தான் யாரும் தெரியல. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? சித்தர் தான் மாய வித்தை காட்டுவாங்க, அந்த வித்தை காட்டுவாங்க, இந்த வித்தை காட்டாங்க. அவனுக்கு அதிசயம் இல்லை, இதெல்லாம் காலு தூசி அவனுக்குலாம். ஏன்னா சகலமும் அறிந்த அவனுக்கு இந்த மேஜிக் வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க நம்மளுக்கு கொடுத்த போதனை அது இல்லை, மேஜிக் காட்ட இல்லை. அவங்க நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சித்த புருஷர்கள் நம்மளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க, சரியான நெறிமுறையாக நடக்க சொன்னாங்க. இந்த உலகத்தை நல்லது கெட்டு இருக்கு, நல்லது இன்னார் இருக்கு, கெட்டது இன்னார் இருக்கு, பிரித்து பார்த்து சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்க சொன்ன நல்லது எடுத்துக்கல. அவங்க இந்த உலகத்தை கெட்டதும் இப்படி இருக்குது, இப்பெல்லாம் செய்யும், இப்பெல்லாம் நடக்கும், இப்பெல்லாம் செஞ்சப்ப நடக்கும் சொல்லி காட்டின ஒரு விஷயத்த அதை பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம பயிற்சியாக எடுத்துக்கிட்டு அந்த கூத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க அது சொல்ல வரல. சித்தரோட அர்த்தம் அது இல்லை. சித் என்றால் அறிவு. நான் பல தடவை சொல்லிட்டேன், சித் என்றால் அறிவு. ஒருத்தன் அறிவுபூர்வமாக இருக்கிறவன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் எப்படி இருப்பான்? பிரகாசிட்டு இருப்பான். அவன் தெளிவாக இருப்பான். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவனால் அதை கடந்து போகிற பாதை அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் அறிவுபூர்வமாக இருக்கான். முட்டாள் எப்படி இருப்பான்? ஏமாந்து கரெக்டாக மற்றவனை குறை சொல்லிட்டு அப்பயும் தன்னை உணர மாட்டான், தான் செஞ்ச தவறு என்னன்னு உணர மாட்டான், அடுத்தவனை குறை சொல்லிகிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு பேர் முட்டாள்னு பேர். அவன் செஞ்ச தவறை கடிச்சதாக உணர மாட்டான். ஏன்னா அவனால் சிந்திக்க முடியல, அறிவுபூர்வமாக அவன் சிந்திக்க முடியாதனால்தான் அவன் அடுத்தவனை முட்டாள, அடுத்தவனை கேவலப்படுத்த, அடுத்தவனை தப்பு சொல்லிப்பான். அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டானே. ஆக்சுவலி ஏன்னா இவன் முட்டாள இருந்தனால தான் இவனுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ அவனோட அறியாமை நீங்கணும். அவனோட அறியாமை நீங்கினால் அவனும் அறிவாளியாக இருப்பான். அதுக்கு தான் இந்த தியான பயிற்சி, இது எல்லாமே அதுக்கு தான். ஒன்று கிளாஸ் சாப்பிடுவோ, பேப்பர் சாப்பிடுவோ, இல்லை ஒரு மேஜிக் ஷோ காட்டுவோ, இல்லை ஒருத்தரை தள்ளி விடுவோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? எந்த அளவுக்கு நம்மளை அந்த ஒரு விஷயத்த எங்கே வந்து வச்சிட்டோம்? நம்ம தெய்வீகமான ஒரு வழிபாட்டு முறையில் இதை தூக்கி திரிச்சிட்டு சித்தரு, சாமியார் இப்படி சொல்லி நம்ம ஏமாந்து பிறகு ஒரு காலகட்டத்தில் அவங்களோட மண்டபம்லாம் வெளியே வரப்ப எல்லாம் சேர்ந்து அவனை குறை சொல்லி என்ன பண்ணியிருக்கு?
ஏமாந்தது தானே, இழந்தது தானே. ஏன் அந்த அளவுக்கு போகிறீங்க? அதனால இதெல்லாம் இந்த நம்பிக்கை, இதற்கு பேர் மூட நம்பிக்கை. ஏன்னா சரியாக சிந்திக்க தெரியனால்தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு சாமியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு சக்தி ஏற்றி விட்றேன். சக்தி யாரு? சக்தி யாரு?